இங்க ரவியுமே அவங்களோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இனிமே ஸ்ருதி வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா ஸ்ருதி நம்மள ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே என்னோட மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ஸ்ருதியுமே எங்கேயுமே போக பிடிக்காம வேற வழியே இல்லாம அவங்களுமே இந்த பக்கம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டமே நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே எங்க பாரு ஸ்ருதி, நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு. எனக்கு தெரிஞ்சு ரவி இப்படி பண்ற ஆளே கிடையாது. அவனை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சொல்லப்போனா அவனுக்கு ரொம்பவே உன்னை பிடிக்கும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏதோ அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்குன்னு கூட தூக்கி இருக்கலாம். நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ஸ்ருதிக்கு எடுத்து சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க முத்துவும் மீனாவும் ஸ்ருதியை தேடி பார்த்துட்டு எங்க இருக்காங்கன்னே தெரியலையே, இப்ப மட்டும் கண்டிப்பா ஸ்ருதியை கூட்டிட்டு போலாம்னா அவ்வளவுதான், அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு வழி ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஸ்ருதியோட அப்பா அம்மா வேற ஃபங்க்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்ருதியும் ரவியும் பிரிக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாக்குன்னு ஒரு ஐடியா வருது. எங்க பேசாம ரவி கிட்ட எங்க ஸ்ருதியோட ஃப்ரெண்ட் நம்பர் இருந்தா கால் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லையா டைரக்டா அந்த ஃப்ரெண்ட் நம்பர் வாங்குங்க, நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே எங்க ஃபர்ஸ்ட் ரவி கால் பண்ண சொல்றாங்க. ஆனா ரவி கால் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு அந்த கால் எடுக்காம விட்டுறாங்க. அதே நேரத்துல ரொம்பவே டவுட் ஆன ரவியுமே எனக்கு என்னமோ இவங்க வீட்டுல தான் ஸ்ருதி இருப்பான்னு நினைக்கிறேன், நான் அவங்களோட நம்பரும் அட்ரஸும் தரேன், நீ தயவு செய்து நேர்ல போய் எப்படியோ ஸ்ருதியை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரவியுமே எங்க மொத்தவே மீனாவையும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கரெக்டா மீனாவும் அங்க போயிட்டு என்ன ஸ்ருதி இங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்ருதியுமே இல்ல மீனா, கண்டிப்பா ரவிக்கு என் மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அவன் உண்மையிலுமே வந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியும் பயங்கரமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க முத்துமே எங்க பாரு பழகுறல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ரவி கிடையாது. அவன் கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணமா இருக்கும். எதா இருந்தாலும் அவன் சட்டையை பிடிச்சி நேரில் கேட்டுனால அப்புறம் எதுக்காக இப்படி நீ வந்து தனியா வந்து அழுதுகிட்டு இருக்க, நீ ரொம்ப தைரியமா நாள் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி இங்க ஸ்ருதியை லைட்டா தூண்டி விடுறாங்க. அப்ப அவங்களுமே நான் கேட்க தான் போறேன், அவன் சட்டையை பிடிச்சி அவன் பண்ணது எதுக்குடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இங்க பாரு எதா இருந்தாலும் சரி முதல்ல எங்க கூட வந்து கேளு, அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போதைக்கு ஸ்ருதியை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு டேரக்டா ஃபங்க்ஷன் போன உடனே இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் இருக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கம் ஸ்ருதியுமே லைட்டா கொஞ்சம் மனசு வர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ரவியை பார்த்த உடனே ரொம்பவுமே கோபமாகறாங்க. அப்ப கரெக்டா வந்து மீனாவுமே இங்க ஸ்ருதியை தனியா உள்ள கூட்டு போயிட்டு இங்க பாருங்க நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ரூம்க்குள்ள அமைச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா உள்ள போன ஸ்ருதியுமே ரவி கிட்ட ஏன்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட நீ வந்து அந்த பொண்ணு தூக்கி விளையாண்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் இதை பார்த்துட்டு இருக்க ரவியுமே இங்க பாரு ஸ்ருதி தப்பா நினைச்சிடாத, அவங்க காலில் அடிபட்டுச்சு அதனாலதான் உங்களை தூக்கிட்டு போனேன், நான் கண்டிப்பா வேற எந்த பொண்ணுமே என் மனசுல நினைக்க மாட்டேன், நீ மட்டும் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட பேசி ஒரு வேலையை ஸ்ருதியும் சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரவி ரெடி ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த ஸ்டேஜுக்கு வராங்க. அப்ப ஸ்டேஜுக்கு வந்த உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியோட இந்த பக்கம் ரவி ஸ்ருதிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இங்க ஸ்ருதி கிட்ட மட்டும் ஸ்ருதியோட அப்பா அம்மா வந்துட்டு என்னாச்சு மோளே ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா ஸ்ருதியுமே ரவி லைட்டா ஒரு முறை முறைச்சு பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே சொல்லி இந்த பக்கம் அவங்களே அங்கிருந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு இங்க பாரு இதுக்கு மேல என் அனுமதி இல்லாம யாரையும் தூக்க கூடாது, அது மட்டும் இல்லாம எது செய்யறதாலும் என்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கால் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதியுமே ரவியை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. ரவியுமே இந்த பக்கம் ஸ்ருதி எதிர்த்து பேசுறதுக்காக வாய் எடுக்கும் போது கரெக்டா பக்கத்துல இருக்க முத்துமே டேய் இங்க பாரு இந்த மாதிரி டைம்ல ஒய்ஃப் கோ போட்டாங்கன்னா நீ ரொம்பவே அமைதியா போயிடணும், நீ இப்ப எதிர்த்து பேசணும்னு வச்சுக்க சண்டை டபுள் ஆயிடும், அப்புறம் உனக்கு தான் ரிவேட் விடும், அதனால அமைதியா உட்கார் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரவியை கொஞ்சம் காம் பண்ணிட்டு அங்க இருந்து முத்துவுமே கிளம்பிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்து கிட்ட எங்க மீனாவே எங்க என்ன பூ மார்க்கெட்ல மட்டும் விட்டுருங்க, கொஞ்சம் பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து கிட்ட கேட்கறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவுமே ஓகே மீனா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுக்காக தயாராகிறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து விஜயமே எங்க பாரு நீ பூ மார்க்கெட் கிளம்புறதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல எனக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி வீட்டுக்கு நிறைய காய்கறி தேவைப்படுது, நான் தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வைக்கணுமா, நீங்க வந்து மகாராணி மாதிரி வருவீங்க வந்து உங்க பாட்டில செஞ்சுட்டு போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே எங்க மீனா கிட்ட ரொம்பவே ரகடா பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துகிட்டு இங்க பாருங்க உங்களுக்கு எதாவது வாங்கணும்னா எங்க கூட வாங்க, என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, மீனா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயாவையும் கூட்டிட்டு முத்து மார்க்கெட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம அங்க கரெக்டா முத்துவுமே அங்க இவங்க ரெண்டு பேரும் இறக்கி விட்டுட்டு சரி உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க அப்புறம் வந்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே அங்க இருந்து ஒரு சவாரி வந்தோடனே கிளம்பிடுறாரு. அப்ப மீனாவுமே அதான் உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் மார்க்கெட்டுக்குள்ள போந்து தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள ரொம்பவே யதார்த்தமா வந்த ராஜாமணி அக்காவுமே இங்க மீனாவும் கரெக்டா விஜயாவும் காய்கறி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க கரெக்டா மீனா கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம என்ன மீனா அந்த பெரிய கல்யாண நீ குடிச்சிட்டு ஆளுங்க கிட்ட நீ ரொம்பவே தெனாவட்டா பேசிருக்க, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணியுமே இங்க மீனாவை மிரட்டுறாங்க. அப்ப மீனாவுமே இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்களோட ஆர்டர் உங்க கையில இருந்து ஒன்னும் பறிக்கல, அந்த ஓனர்ட்ட பேசினேன், அவர் என்னோட மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால எனக்கு அந்த ஆர்டர் கொடுத்துட்டாரு, இதுல வந்து நான் வந்து என் வியாபாரப்படி தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன், உங்களை நான் வந்து தூக்கடிக்கணுங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி இங்க மீனா சமாளிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க பக்கத்துல இருக்கிற விஜயமே நீ ராஜாமணி தானே, நான் என்னோட நீ பழைய ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் புரிய வருது ஓ நீ விஜயா இல்ல, இந்த மாதிரி நீ டான்ஸ் கிளாஸ்ல கூட நீ போயிட்டு இருப்பியே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஜிகிரி தோஸ்த் அப்படிங்கறத இப்பதான் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்ப பார்த்த உடனே இந்த பக்கம் ராஜாமணி அக்காவுக்குமே ஓ இவதான் அத்தையா, சரி 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 நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸா பேசிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவுமே அடடா இவங்க நம்ம அத்தையோட ஃப்ரெண்டா, ஐயோ இது ரொம்பவே ரச்ச பிடிச்ச ஆளாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் எனக்கு தேவையான இடத்துல வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்களுக்கு தேவையான பூ அதே நேரம் இங்க வீட்டுக்கு தேவையான காய்கறி
காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அவங்களுமே கரெக்டா இவங்க 2 பேர்ட்ட வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்ல சின்ன வயசுல ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க போலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே அங்க சவாரி முடிச்சிட்டு வராரு இவங்களை கூட்டிட்டு போலான்ட்டு. அப்ப ராஜாமணி அக்காவும் இவங்களோட அம்மாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட கேக்குறாங்க. இப்ப விஜயாவுமே இவ என்னோட ஃப்ரெண்டா, என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வா இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துதான் நீ போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அங்க ராஜாமணியும் முத்துவோட கார்ல ஏற சொல்றாங்க. இங்க முத்துக்கு அந்த விஷயம் பிடிக்கல. ஏன்னா மீனாக்கு போட்டியா இருக்கிறதே ராஜாமணி அக்கா தான். ராஜாமணி அக்கா இங்க மீனாக்கு என்னென்ன தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கு எல்லா விஷயமும் தெரியும். பட் இருந்தாலும் சரி அவங்க அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களே கார்ல ஏத்திட்டு டைரக்டா அங்க இருந்து கிளம்பி இந்த பக்கம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவொடனே இந்த பக்கம் வந்து விஜயாமே வா உட்கார ராஜாமணி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் மீனா கிட்ட மீனா முதல்ல எங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா, நல்லா ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்லாம ராஜாமணிக்கு நல்லா சுகர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணிக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ராஜாமணியுமே ஆமா விஜயா இவன் மருமக உனக்கு அடங்குறாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா விஜயாவுமே இல்ல இவன் எங்க எனக்கு அடங்குறா, என் பையன் கூட சேர்ந்து பயங்கர ஆட்ட போடுறா, அது மட்டும் இல்லாம என்னையே மதிக்க மாட்டா, அடிக்கடி என்ன எதிர்த்து பேசி வீட்டுல வர முக்காவாசி பிரச்சனைக்கு இவதான் காரணம் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ராஜாமணி அக்கா மைண்ட்லயும் ஒரு ஐடியா வருது. விஜயா நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல, பேசாம அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டு வீட்டுல இருக்க வேலையை செஞ்சுட்டு அவளை வீட்டுல இருக்க சொல்லல, எதுக்கு அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இருக்க, சொல்லப்போனா வீட்டுல இருந்து உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோட இந்த பக்கம் விஜயாவுமே நானும் அதுக்குதான் இவளை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இவ அதுக்கு ஒத்தே வரமாட்டேன்றா, எப்ப பார்த்தாலும் பூ கட்ட போறேன், வேலைக்கு போறேன், பூ விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டா. சொல்லப்போனா அந்த வண்டி வேற என் பையன் தான் வாங்கி கொடுத்துருக்கான், அதை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கா, வீட்டுல ஒரு வேலை செஞ்ச பாடல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டோடனே இந்த பக்கம் ராஜாமணி அக்காவுமே நான் பேசாம ஒரு ஐடியா சொல்றேன் கேளு, இப்ப அவளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு, அந்த ஆர்டர் மட்டும் அவன் சக்சஸா செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னா இதுக்கு மேல அவளுக்கு நிறைய கல்யாண ஆர்டர் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீ அவளை எப்பவுமே வந்து இந்த மாதிரி வீட்டுல இருக்க வேலையை செய்ய வைக்கவே முடியாது, அவ தான் ராணியா இருப்பா, அவளுக்கு நீ தான் வேலை செய்யணும். இல்ல இந்த விஷயத்தை மாத்தணும் அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாளைக்கு தான் அந்த ஆர்டருக்காக அவ போயிட்டு இருக்கா, நாளைக்கு எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம நீ தடுக்கணும், தடுத்து எப்படியாவது அவளை இந்த வீட்டுல உட்கார வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அவ உனக்கு கீழே அடங்கி போயிருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் வந்து விஜயாக்குமே சரியான ஐடியாவை தோணுது. உடனே அவங்களும் ராஜாமணி அக்காட்ட நீ கவலையப்படாத, இதுக்கு பாரு நாளைக்கு கண்டிப்பா அவ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவுமே அங்க இருந்து மீனா கூட்டு வந்த காஃபியை வாங்கி ராஜாமணி கொடுக்குறாங்க. அப்ப எப்பவும் போல கொஞ்ச நேரம் கேஷுவலா பேசி இருந்துட்டு ராஜாமணியுமே இங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. ஆனா வெளியில கிளம்பும் போது அவங்களோட முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு. சொல்லப்போனா மீனா உன் அத்தை இப்பவுமே முட்டாளதான் இருக்கா, எப்படி சின்ன வயசுல இருந்தாலும் அதே மாதிரி இப்பவுமே ஒரு சரியான சுயநலவாதியா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எப்பவும் போல மீனாவுமே சரி அத்தை நீங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்களும் ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில ரொம்பவே வேகமா எழுந்துச்சு அங்க இருந்து கிளம்பி இந்த டெக்கரேஷன் கொண்டான வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் மூலமா இந்த பூவெல்லாம் அந்த மண்டபத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க, டெக்கரேஷன் பண்ணும்போது நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி எங்க மீனாவுமே கரெக்டா அங்க வர்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல முத்துவுமே இங்க பாரு நான் வேணா இன்னைக்கு கூட வந்துடுறேன், இன்னைக்கு வந்து உனக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அது கூட நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி எங்க முத்துவுமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்ட மீனாவுமே இங்க பாருங்க முத்து நீங்க உங்க ட்ரிப்பை பாருங்க, ஏன்னா ஆல்ரெடி ஆள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், நான் போனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா எந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுக்கணுங்கிறத நான் பிடிச்சி வச்சிருக்கேன், நான் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு டைரக்டா இங்க அங்க கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. ஆனா விஜயாவுமே நைட்டு ராஜாமணி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே தன்னோட கையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஒன்று போடுறாங்க. இதை பார்த்தோம்னா மீனாவுமே பதறி போயிட்டு என்ன சத்த என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கையை பிடிச்சு பாக்குறாங்க. அவங்க கையுமே என்னாச்சு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது கை வலிக்குது மீனா, என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி மீனாக்கு ஒவ்வொரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனா கிட்ட இங்க விஜயாவுமே மீனா எனக்கு எப்படியாவது வந்து ஒரு கசாயம் மட்டும் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே சரி நம்ம இதை போட்டு மட்டும் கொடுத்துட்டு போயிடும் அப்படின்ட்டு வேக வேகமா போய் இந்த பக்கம் வந்து விஜயாக்காக கசாயம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜயாவுமே ரொம்பவே வந்து கெத்தா உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு பாரு இந்த வீட்டை விட்டு உன்னை நவர உடம்பு பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை பழி வாங்குறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த கசாயத்தை வந்து கொடுத்துட்டு மீனாவுமே அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது மறுபடியும் விஜயா இங்க பாரு மீனா இன்னைக்கு எப்படியாவது நீ கால் குழம்பு வச்சு கொடுத்து தான் போற, அப்பதான் எனக்கு உடம்பு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்க விஜயா அவங்க கால் குழம்பு வைக்க சொல்றாங்க. ஆனா மீனாவுமே அதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி பேச வரும்போது எந்த வேலையா இருந்தாலும் சரி நீ வச்சு கொடுத்துட்டு போ, ஏன்னா எனக்கு கை வலிக்குது என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவுமே மீனாவை அந்த இடத்த விட்டு போக விடாம ஆக்கிடுறாங்க. ஆனா மீனாவுமே சாதாரணமா கிடையாது, அவங்களுமே அங்க உட்காந்துக்கிட்டு டேரக்டா அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்குமே வீடியோ கால் மூலமா இந்த டெக்கரேஷன் இப்படி கொடுங்க இந்த டெக்கரேஷன் இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் பக்காவா கொடுத்து சும்மா தெளிவா ரெடி பண்றாங்க. ஆனா இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த பக்கம் மீனாவுமே சமையலே சேர்த்து முடிக்கிறாங்க. இங்க விஜயாவுமே கையில அடிபட்டதுக்குண்டான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாத மாதிரி எங்க மீனாவோட சமையல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க மீனாக்கு ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்கு, என்ன இது அவங்களுக்கு கையில அடிபட்டுச்சுல ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெக்கரேஷனை எங்க முத்துவை கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. முத்துமே இந்த டெக்கரேஷனை பார்த்துட்டு பரவாயில்ல மீனா சூப்பரா பண்ணிருக்கேன் நீங்க வந்து பண்ணி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா மீனாவுமே இல்ல முத்து இந்த மாதிரி அத்தைக்கு கொஞ்சம் கையில அடிபட்டுச்சு, அதனால அந்த வீட்லயே உட்காந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பாத்துக்கிட்டு வீடியோ கால்ல இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட முத்துக்கு சரியான ஹாப்பி, பரவாயில்ல மீனா நீ ரொம்பவே திறமையான ஆளாயிட்ட அப்படின்ற மாதிரி எங்க மீனாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.